லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தமிழகத்தினுடைய புதிய ஆட்சி அவருடைய முதல் பட்ஜெட், பொதுவான பட்ஜெட், 2 விவசாய வேளாண் பட்ஜெட். பொதுவாக அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் பொது பட்ஜெட் அமைந்திருக்கிறது. தேவைக்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் நிதி சில அம்சங்களுக்கு தேவைப்படுகிறது என்ற தேவையை அந்தந்த துறையினுடைய சங்கங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறது. அதை அரசு வரும் நாட்களிலே பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறேன். குறிப்பாக வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் விவசாயிகளுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு பட்ஜெட் அமைந்திருக்கிறது. மேலும் விவசாயிகளுடைய நோக்கம் அவருடைய வங்கி கடன் அடைப்பு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதை தமிழக அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய பிரச்சனை காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, தொகுதி மறுவரைவு. இதில் அரசு கவனம் செலுத்தி படிப்படியாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி பிரச்சனைக்கு மேகதாது கட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, தண்ணீர் தேவையை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நம்முடைய உரிமையை கோருவதற்காக தமிழக அரசு தற்போது உச்சநீதிமன்றம் சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. மேலும் தொகுதி மறு அறைவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒன்று, தமிழகத்தினுடைய கிராமம் முதல் நகரம் வரை வளருவதற்கான சூழல் இதில் இருக்கிறது. அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தினுடைய பிரதிநிதிகள் உயர்வதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காகவே இன்றைக்கு நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தை அரசு கூட்டியிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக சில கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு செல்லாதது வருத்தம் அளிக்கிறது. மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டியது மக்கள் பிரதிநிதிகளுடைய கடமை. அதை அவர்கள் முறையாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே சட்டமன்றத்திலே ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையிலேயே கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்கு வலு சேர்த்தது. மேலும் முதல்வர் பயணம் கூட திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் மேலாண்மை ஆணையம் கூறிய பிறகு கூட கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்காதது மிகுந்த வருத்தமான செய்தி. இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் தமிழக அரசு தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட நினைக்கிறது. தேவைக்கேற்றவாறு அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு அரசு போடக்கூடிய சூழல் வரும்போது அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கு கூட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தொகுதி மறுவரைக்காக கூட்டிருக்கிறார்கள். அதிலே எதிர்கட்சியும் ஆண்ட கட்சியும் கலந்து கொள்ளவில்லை என்பது வருத்தமான செய்தியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இன்றைக்கு கூட்டணி அரசியலிலே இருப்பதற்கு எங்களுடைய மகிழ்ச்சியைத்தான் தெரிவித்தோம். காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலமாக பெருந்தலைவருக்கு பிறகு வாய்ப்பில்லாத ஒரு சூழலிலே இன்றைக்கு இந்த கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சி இருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்க முடியும். மேலும் காங்கிரஸ் கட்சி என்ற பெயரில் இருக்கின்ற கட்சிகள் இருக்கின்ற இடம் நிச்சயமாக நேர்மையான இடமாக தான் இருக்க முடியும் என்பது எங்களுடைய ஆழமான கருத்து.